ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரொம்ப பெருசுன்னு நினைக்கிற எந்த ஒரு விஷயத்துக்குமே ஆரம்பங்கிறது ஒரு சின்ன புள்ளியாக தான் இருக்கும். அதே மாதிரி தான் எங்களோட வீட்டு தோட்டத்துக்கான ஆரம்ப புள்ளிங்கிறது 4 தகர டின்னில் நடவு பண்ண 4 ரோஜா செடிகள் தான். அதே மாதிரி நீங்களும் உங்களோட கனவு தோட்டத்தை, அழகான கனவு தோட்டத்தை இன்றைக்கே ஆரம்பிங்க. ஒரு சின்ன தொட்டியிலிருந்து உங்களோட தோட்டம் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருஷ்ணா ஹோம் கார்டன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் நடக்க போகிற பழங்கள் அறுவடை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். சமீப காலமாக மாங்காய் சீசன் ஆரம்பிச்சதுலேருந்து நம்ம தோட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த மாமரத்துலேருந்து நிறைய மாங்காய் அறுவடை பண்ணியிருக்கோம். இப்போ வந்து சீசனும் இறுதி கட்டத்துக்கு வந்துடுச்சு. இதோட அடுத்த வருஷம் சீசன் வந்தால் தான் நம்மளுக்கு மாங்காய் நம்ம மரத்தில். இப்போ இருக்கக்கூடிய ஒரு சில காய்களையும் நான் இப்போ பறிக்க போகிறேன். பாருங்கள், ரொம்பவே ரேராக அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா தான் இருக்குது. இந்த காய்களையும் நான் இப்போ அறுவடை பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் எவ்வளோ காய் நம்ம பறிச்சிருக்கோன்னு. ஃப்ரெண்ட்ஸ், மரத்தோட ரொம்ப உயரத்தில் இருந்த கிளைகள்லேருந்து மாங்காய்களை பறிச்சாச்சு. இவ்வளோதான் இப்போ கிடைச்ச மாங்காய். அடுத்ததான் நம்ம கீழே கையில் பறிக்கிற அளவு உயரத்தில் இருக்கிற மாங்காய்களை இப்போ பறிப்போம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த 2 மாங்காய் மட்டும்தான் இப்போதைக்கு கீழே இருக்குது. மற்றது எல்லாமே நம்ம பறித்து முடிச்சாச்சு. இப்போ வந்து அறுவடையே முடிஞ்சிருச்சு. இதோட அடுத்த சீசனுக்கு தான் நம்ம மாங்காய் அறுவடை பண்ணுவோம். இதுக்கு மேலே நம்ம கண்ணுக்கு தெரியாமல் இருக்கிற மாங்காய்கள் கூட இனிமேல் அணிலுக்கு தான். ஏன்னா ரொம்ப உயரத்தில் இருக்கிறதுலாம் நம்மளால் பறிக்க முடியாது, அதெல்லாம் அணிலுக்கு தான். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா முதிரி உடைஞ்சிருக்கு. நம்ம எப்போவுமே வழக்கமாக மாங்காயை கையால் பறிக்கும்போது நிறைய பால் தெரிக்கும். ஆனால் இப்போ அப்படி இல்லை, ஏன்னா நல்லா முதிரி உடைஞ்சிருக்கு. அடுத்ததாக நம்ம ஒரு சின்னதாக ஒரு வாழைக்குலை அறுவடை பண்ண போகிறோம். அடுத்ததாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த சந்தில் விழுந்து கிடக்குது. அந்த கொலையை தான் நம்ம இப்போ எடுத்து அறுவடை பண்ணோம். ரொம்ப சின்ன கொலை தான். அது சின்னதாக இருக்கும்போதே காற்றுல சாஞ்சிருக்கும் போல். அது அப்படியே இருந்து முதிரி உடஞ்சி இப்படியே பழுத்துருச்சு. நம்ம இப்போ அறுவடை பண்ணிடுவோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கோழிங்க எல்லாம் உள்ள தோட்டத்தில் மேய்ஞ்சிட்டு இருந்தது. நாங்கள் வரவே பயத்தில் எல்லாம் ஓடுறாங்க. இதுதான் அந்த வாழைக்குலை ஃப்ரெண்ட்ஸ். சின்னதாக இருக்கும்போதே நல்லா முதிரி உடஞ்சிருக்கு. ரொம்ப சின்ன கொலை தான். இந்த வாழை மரமும் ரொம்ப சின்னது தான். அடுத்ததாக தோட்டத்துக்கு உள்ளே இன்னும் ஏதாவது அறுவடை இருக்கான்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக சில எலுமிச்சை இருக்க அறுவடைக்கு நம்ம அதை அறுவடை பண்ணிப்போம். பாருங்கள், இது கூட நல்லா கலர் மாதிரி இருக்குது. இன்னும் கீழெல்லாம் நிறைய விழுந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணிவிட்டு காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், எலுமிச்சம்பழம் அறுவடை முடிச்சிட்டோன்னு அதை கடைசியாக உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து நம்ம வேணும்னா தேவைப்பட்டால் இந்த பலாப்பழத்தையும் அறுவடை பண்ணிக்கலாம். ஆனால் இந்த பழத்தில் வந்து எந்த டேஸ்ட்டும் இருக்காது. ரொம்ப மைல்டாக தான் இருக்கும் அதில் வந்து ஸ்வீட்டு. ஒருவேளை நீங்கள் அதை சமையலுக்கு பயன்படுத்துறதுன்னா யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஒரு காயில் வந்து அணில் ஓட்டை போட்டு சாப்பிட்டுட்டு இருக்கு. இது வந்து நிறைய பறவைகளும் அணிலும் தான் இதை வந்து நல்லா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடுத்ததான் நம்ம வாட்டர் ஆப்பிள் பறிப்போம். அடுத்ததான் இங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய கருணக்கிழங்குலாம் இருக்குது. இதெல்லாம் நம்ம போன வருஷம் அறுவடை பண்ண கிழங்கு தான் ஃப்ரெண்ட்ஸ். நான் தோண்டாமல் விட்டுட்டேன், லேட் ஆகிடுச்சு. அது வந்து தானாக முளைக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் அதை எதுக்கு எடுக்கணும்னு விட்டுட்டேன். அடுத்த அறுவடையில் அடுத்த சீசனில் நம்ம தோண்டிக்கலாம் கிழங்கெல்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நம்ம ஸ்டார் ஃப்ரூட் அறுவடை பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. நான் அந்த மரத்துக்கிட்டே போகல. இப்போ வந்து அதில் ஏதாவது காய் இருக்கான்னு போய் பார்ப்போம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டார் ஃப்ரூட் செடிக்கிட்ட வந்துட்டோம். ஆனால் இப்போ வந்து நிறைய பூதான் இருக்குது. இப்போ உங்க பார்க்கும்போதே தெரியும், நிறைய பூக்கள் இருக்குது, பிஞ்சுகள் இருக்குது. ஆனால் நம்ம அறுவடை பண்ணுற அளவுக்கு பழம் எதுவும் இல்லை. அடுத்ததாக இதெல்லாம் பெருசாகும்போது நம்ம அறுவடை பண்ணலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நிறையவே இருக்குது. இந்த மரத்துக்கிட்ட வந்து ரொம்ப நாள் ஆச்சு. நல்லாவே செடி பெருசாக வளர்ந்துருக்கு. இப்போ வந்து லேசாக மழை பெஞ்சுது. அதனால் நான் தண்ணி விட கூட இந்த பக்கம் வரலை. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தோட்டமே ஒரு சின்ன காடு மாதிரி ஆயிடுச்சு இந்த இடத்துல. இங்கே வந்து பக்கத்துலேயே பேரிச்சை, சீத்தா, மல்பெரி செடியெல்லாம் இருக்குது. எல்லாமே நல்லா வளர்ந்துட்டுருக்கு. அதுக்கும் அந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதுளை செடி இருக்குது. அதுவும் நல்லா பெருசாக வளர்ந்துருக்கு. மல்பெரியை நம்ம எப்போவுமே பறிக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம வர்றதுக்கு முன்னாடியே அணில் எல்லாத்தையும் காலி பண்ணிவிடும். அதை முழுசாக பழுக்க கூட விட மாட்டாங்க. லேசாக கலர் மாறும்போதே அதை காலி பண்ணிவிடுவாங்க. அடுத்ததாக பப்பாளியும் இப்போ எதுவும் அறுவடைக்கு இல்லை, எல்லாம் இப்போ தான் பிஞ்சு பூன்னு இருக்குது. அடுத்ததாக வேறு ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம் அறுவடைக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே எதை பார்க்க சொல்கிறேன்னு கேட்க தோணும். ஏன்னா அந்தளவுக்கு புதராக இருக்குது. இது எல்லாத்துக்கும் நடுவில் இது வந்து டேபிள் லெமன் இல்லை ஸ்வீட் லெமன் சொல்லுவாங்க. இது வந்து அப்படியே தோலோடையே சாப்பிட்லாமோ, நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க. நான் இன்னும் ட்ரை பண்ணல. நம்ம தோட்டத்தில் வச்சு இப்போ தான் புதுசாக வந்திருக்கக்கூடிய காய்கள். இது ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. இங்கே வந்து வெயில் படாததால் சரியாக வளர போல். இப்போ நம்ம களை செடியெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இது எப்படி பராமரிக்கிறது நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம்.
இப்போ வந்து இதில் இது ஒன்று மட்டும் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் எந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்குன்னு. ஃப்ரெண்ட்ஸ், டேபிள் லெமனுக்கு அடுத்ததாக இப்போ வந்து வெள்ளரி அறுவடை பண்ண போகிறோம். இங்கேயே ஒரு 3 பழம் தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இப்போ வந்து அறுவடைக்கு இது தயாராக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா பாருங்கள், காம்பு விட்டே கரண்டு வந்துருச்சு. ரொம்பவே சாஃப்டாக இருக்குது தொடுறதுக்கே. இப்போ நம்ம அடுத்ததாக கொய்யாப்பழம் பறிக்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக நிறைய பழங்கள் இருக்குது. இதெல்லாம் நான் நேற்று காலையில் வந்து நிறைய பழங்கள் பறிச்சுட்டு போனேன் ஃப்ரெண்ட்ஸ். அது இல்லாமல் இன்னும் நிறைய இருக்குது போல். இது எல்லாத்தையும் அறுவடை பண்ணிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அறுவடையை முடிச்சாச்சு. இன்றைக்கி வந்து இவ்வளோ அறுவடை பண்ணியிருக்கோம். இந்த கோடையில் ஃபுல்லாகவே நம்ம நிறைய பழங்கள் தான் அறுவடை பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். காய்கறிகள் அறுவடையை விட பழங்கள் அறுவடை தான் அதிகமாக இருந்தது. இப்போ வந்து ஆடிப்பட்டம் ஸ்டார்ட் ஆக போது. இதுக்கு மேலே நம்ம வந்து காய்கறிகளையும் அதிகமாக அறுவடை பண்ணுவோம். இப்போ வந்து நம்ம என்னென்ன அறுவடை பண்ணியிருக்கோம்னு பார்ப்போம். மாம்பழம், வாழை, அப்புறம் கொய்யா, வாட்டர் ஆப்பிள், ஸ்வீட் லெமன், அப்புறம் எலுமிச்சை நிறைய அறுவடை பண்ணியிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக ஆடிப்பட்டத்தில் நடக்க போகிற அறுவடையில் நம்ம பார்ப்போம் தொடர்ந்து அறுவடை வீடியோவில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.